வெல்கம் டு சித்து சமையல். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இது சிக்கன் ஆலு மசாலா குழம்பு. நார்மலாக சிக்கன் குழம்பு எல்லோரும் வைப்போம். அதுக்குள்ள உருளைக்கிழங்கு போட்டு வைப்பாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வைக்கிறேன். இது எல்லோரும் வைக்கிறது தான், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறேன். மசாலா அதான் ஆலு மசாலான்னு சொன்னேன். இது போட்டு வைக்கும்போது இது வித்தியாசமாக இருக்கும். அதில் ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன பவுடர் மட்டும் மாற்றி போடும்போது இது ஒரு ஃப்ளேவர் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நான் தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். தேவையான பொருட்கள் இது இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். இஞ்சியும் பூண்டையும் அரைக்கல பாருங்கள், அந்த கல்லில் நசுக்கி வச்சுருக்கேன். இது தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, இது இப்போ 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துட்டேன்னா அதுலேருந்து கொஞ்சம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். இப்போ 2 வெங்காயம் 2 தக்காளி பெருசாக எடுத்ததில் கொஞ்சம் வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் இங்கே அரைச்சிட்டேன். இங்கே கொத்தமல்லி, கருவேப்பிலை, சிக்கன் ஒரு 200 கிராம் இருக்கும் சிக்கன். இது உருளைக்கிழங்கு போகிறதுனால இது சிக்கன் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். இது தேங்காய் பால் வடிகட்டி இது தேங்காய் பால் வச்சுருக்கேன். பாலாக ஊற்றுறதா அந்த சக்கையாக இருக்கிறது வேணாம், வெறும் பால் மட்டும்தான், வெறும் தேங்காய் பால் வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிக்கிறதுக்கு. இதில் என்னென்னா, இந்த மிளகாய்த்தூள் என்னென்னா, நாங்கள் சாம்பாருக்கு அதுக்கெலாம் வைக்கிற ஒரு குழம்பு மிளகாய்த்தூள். இதில் தனியா, மிளகாய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அந்த மிளகாய்த்தூள் இந்த ஓரமாக தெரியுது பாருங்கள், இதில் தான் என்னென்னா, இது நாங்கள் வீட்டில் செய்கிற பொடி. இதில் என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இந்த பொடியில் தான் வித்தியாசமான இருக்கும். இது இந்த பொடியை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். அந்த கடாய் சூடு வரதுக்குள்ள அந்த பொடியை பற்றி சொல்கிறேன். அந்த பட்டை, பிரிஞ்சி இலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு ஒரு வெறும் கடாயில் லைட்டாக பொன்முருவல், மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம் எல்லாம் 2 கொஞ்சம் கொஞ்சம் நம்ம குழம்புக்கு வைக்கிறோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சம் வச்சு வெறும் கடாயில் லைட்டாக அப்படியே சூடு காமிச்சு அப்படியே பொடி பண்ணி வச்சுக்கணும். இதுமாரி நாங்கள் பொடி பண்ணி வச்சுப்போம். இந்த குழம்பு இதை வச்சு இதை செஞ்சு பாருங்கள். இதுக்கு பேர் மசாலான்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மலாக செய்கிற கரம் மசாலா விட இந்த மசாலா வித்தியாசமாக இருக்கும். தேவையான பொருள் என்னென்னா, லவங்கம், கடல்பாசி, பட்டைனா அது சாஃப்டாக இருக்கும். அதில் தாங்க விஷயம் இருக்குது, அந்த பட்டையில் தான் விஷயம் இருக்குது. அந்த பட்டை 2 டைப் ஆஃப் பட்டை இருக்கும். கறிப்பட்டை ஒன்று என்னென்னா ரொம்ப திக்காக இருக்கும், இன்னொன்று சாஃப்டாக அப்படி உடைக்கும் போதே சாஃப்டாக உடையும். அந்த பட்டை இப்போதைக்கு இல்லைன்னா காமிச்சிருப்பேன். அந்த பட்டை, பெருஞ்சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், இது கறிக்கெல்லாம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் அதிகமாக வச்சுக்கணும். பெருஞ்சீரகம், ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் அப்படியே வெறும் கடாயில் வச்சு அப்படியே லைட்டாக சூடு பண்ண கடாயில் அப்படியே போட்டு எடுத்துட்டு அப்படியே அரைச்சி வச்சிட்டோம்னா இதேமாரி இதுக்கு போகலாம். இந்த மசாலா தான் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் மட்டுமே தான் வீடியோ எடுத்துகிட்டு நான் மட்டுமே பண்ணுறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. எண்ணெய் சூடு வந்துடுச்சு. இப்போது இந்த வெங்காயம் தக்காளி இருக்கு இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி இலை அதெல்லாம் வச்சுட்டு அதை மட்டும் போட்டுக்கிறேன். சில வெங்காயம் மட்டும் தான் போடணும், ரொம்ப இது வெங்காயம் போடுறேன். கொஞ்சம் இது வதக்கிட்டு இது குக்கரில் வைக்கிறதுனால அது வெந்துடும். இந்த நேரத்தில் இந்த தக்காளி, வெங்காயம்லாம் அரைச்ச விழுது இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுடணும். போட்டு இதை பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். எண்ணெய் நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிடுவேங்க, செக்கு எண்ணெய், நல்லெண்ணெய். அது அவங்க அந்த பாட்டிலோடய தருவாங்க. எப்போதும் நான் பாத்திரம் எடுத்துகிட்டு போய் வாங்குறது, இப்படி வேறு வேலைக்கு போனதுனால அந்த பாட்டிலோடு கொடுத்துட்டாங்க. அந்த செக்கு எண்ணெய்னு மரச்செக்கு எண்ணெய், இது நல்லெண்ணெய்.
இதில் இதுக்கு அரைச்சி போட்டால் தாங்க இது நல்லாயிருக்கும். இது நான் கண்டிப்பாக அரைச்சி போடணும். தக்காளி வெங்காயமும் நிறையா அரைச்சி போடணும். இது சும்மா தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும், அரைக்கிறதுக்கு தான் நிறையா வேணும். நான் 2 தக்காளி 2 வெங்காயம் எடுத்ததில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டேன். இது நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். எண்ணெய்லாம் விடுது பாருங்கள், இந்த சைடு எண்ணெய் விடுது பாருங்கள். நல்லா வதங்கி வந்தது தான் அப்படி எண்ணெய் விடும். எண்ணெய் விடுது இல்லைங்களா? இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பாருங்கள். இஞ்சி பூண்டு நசுக்கினது, அரைக்கில நசுக்கினது தெரியும், ஃபோர்ஸாக இந்த கல்லில் போட்டு நசுக்கி வச்சுருக்குது. வதங்கி வருது. நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு இது பண்ணிட்டோம். அந்த மீன் வயலில் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். லைவ் மாரியே தான் இருக்கும் வீடியோ பார்த்திங்கன்னா. நான் யாரும் ஹெல்ப்புக்கு இல்லை, நானே தான் போய் செய்கிறேன். தண்ணி எடுத்து வச்சு மறந்துட்டேன். இப்போது இந்த இடத்துலையே நீங்கள் அந்த தேவையான உப்பை நீ போட்டுடலாம். எப்படின்னா அந்த இன்னும் நல்லா வதங்கும். இது வரைக்கும் விஷயம் தான், இது வரைக்கும் தாங்க விஷயமே. இதுக்கப்புறம் அது நல்லா வதங்குறதுல தான் நம்ம குழம்போட டேஸ்ட்டே இருக்குது. எல்லா குழம்புக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வதங்குது இல்லைங்களா, இதான் இது இருக்குது. இதுக்கப்புறம் இதெல்லாம் வதங்கவே வேணாம், சும்மா கூட இப்படி அள்ளி போட்டுக்கலாம். சிக்கன் போடுறேன். சிக்கனில் எலும்பே கிடையாதுங்க இந்த சிக்கன், ஏன்னா இது எலும்பே இல்லாமல் சாஃப்டான சிக்கனாக இருக்குது. உருளைக்கிழங்கு ஸ்கொயராக கட்டி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா குக்கரில் வைக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் இது இல்லாமல் தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு. உப்பு போட்டேன், எல்லாமே போட்டேன். இப்போது இந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூள் அந்த மசாலா இருக்குது, 2 பேருக்கு பாருங்கள் கலர் டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். அது தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கதை அப்படியே கொட்டுறேன். கொட்டிட்டு இது வந்து ஆலு சிக்கன் கிரேவி மசாலா வந்து ரொம்ப இதுலேயே வந்து நான் தேங்காய் பால் பாருங்கள் வடிகட்டி, இந்த சக்கெல்லாம் வேணாம், இந்த சக்கெல்லாம் வேணாம், அது தேவையில்லை. அதை வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பாலை இந்த ஸ்டேஜில் நார்மலாக நீங்கள் சிக்கன் குழம்பு வச்சா லாஸ்ட்டாக தான் ஊற்றணும். இந்த கொதிலாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஊற்றணும். இதில் ஃபஸ்ட்டே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு வாட்டரை ஊற்றி இந்த குழம்பு போதும். குழம்பு அளவுக்கு அடிச்சு பாருங்கள். அந்த இப்போயே அந்த புக்கெலாம் வந்துடுச்சு பாருங்கள், அந்த கலர்லாம். இப்போ வேக வேண்டியது தான் அதோடய வேலை. எல்லாம் போட்டாச்சு. குக்கர் மூடி 3 விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ண வேண்டியதான். விசிலும் போட்டேன். 3 விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணால் சுவையான சிக்கன் ஆலு மசாலா ரெடி. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.